சிஇஓ ஆயிட்டாரு இன்ப நிதி. முதல் ஸ்டெப் சிஇஓ ஆவாரு, அப்புறம் சிஎம் ஆவாரு. இல்ல அதாவது 23 தலைவர்கள் பிரிவுகள், 23 பிரிவுல அவருக்கு ஒரு பிரிவு வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்க அவர் தான் உதயநிதி மாதிரி எல்லாரையும் பின்னால தள்ளிட்டு அவருக்கு அடுத்தவர்னு வைக்கலையே. நயினார் நாகேந்திரனுக்கு அடுத்த பொறுப்புல தம்பி இல்லையே. 23 பிரிவுல அவர் ஏற்கனவே அரசியல் அனுபவம் பெற்றனால 23 பிரிவுல ஒரு பிரிவா இருக்க. நீங்க திமுக என்ன செய்றீங்க? அடுத்த நிலையை கொடுத்துறீங்க. ஸ்டாலின் என்ன செஞ்சாரு? நாங்க ஸ்டாலின் ஒண்ணு சொல்றது இல்லையா, அவரு உழைத்து வந்தாருன்னு. அதனால தொண்டரோட தொண்டராக 23 பிரிவுல ஒருவரை அவர் பணியாற்ற போறாரு, அவ்வளவுதான். அதே மாதிரி போன பிரிவுல பொதுச் செயலர் பணியாற்றி இருக்கிறாரு. உங்களை மாதிரி அடுத்த நிலையில கொடுக்கல. நாங்க எங்களோட பணியாற்ற போறாரு, அவ்வளவுதான். அதனால நேரத்துல இருந்து வாரிசை பத்தி நீ பதில் பேச அது இதுன்னா நாங்க தான் தைரியமா பேசுவோமே. உங்களுக்கு தான் வரிசை கட்டி வாரி நிக்க. நான் கேட்கிறேன், எங்க மரியாதை பேர் அமித்ஷா சொன்னார் 18 கோடி பேர்ல தான் ஒருத்தர் தலைவரா வர முடியும். உங்களால சொல்ல முடியுமா? 18 கோடி பேர்ல தான் ஒருத்தர் தலைவரா வர முடியும். உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸ்டாலின் குடும்பம் அன்னைக்கு சிஇஓ ஆயிட்டாரு இன்ப நிதி. முதல் ஸ்டெப் சிஇஓ ஆவாரு, அப்புறம் சிஎம் ஆவாரு. முடியாது, நாங்க விட மாட்டோம். ஆனாலும் உங்களோட அடி அப்படித்தானே எடுத்து வைக்கிறீங்க.